நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் நான் தரேன். அதுக்கப்புறமா இது ஓப்பன் ஆன உடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஐடி கொடுத்து மொபைல் நம்பரை போட்டு பின்னு செட் பண்ண சொல்லும். நீங்களே ஏடிஎம்முக்கு பின்னு செட் பண்ணுற மாதிரி 2 முறை ஏதாவது ஒரு 4 நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம். அது திரும்ப உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது கேட்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் ஆகி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. மொபைல், டிடிஹெச் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் 2வது லைனில் 2வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். ஏஇபிஎஸ் இதுதான் நம்ம ஆதாரில் பணம் எடுக்கக்கூடிய ஆப்ஷன். இதுக்கு கீழே நீங்கள் இந்த ஏஇபிஎஸ் ஓப்பன் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இதுக்கு கீழே பாருங்கள் செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் கீழே இந்த செட்டிங்ஸை தொட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி டேஷ்போர்டு இருக்குது பாருங்கள். கீழேருந்து 1 2 3 4வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். கேஒய்சி டேஷ்போர்டு. இந்த கேஒய்சி டேஷ்போர்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே கேஒய்சி நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேஒய்சியாக முடிய அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இதில் மினிமம் ஒரு 3 கேஒய்சி பண்ணியிருக்கணும். சோர் லொக்கேஷனு, டாக்குமெண்ட் அப்லோடு வரைக்கும் இதெல்லாமே நீங்கள் பண்ணணும் கட்டாயமாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் கேஒய்சி, மெயில் கேஒய்சி, இமெயிலுக்கான கேஒய்சி, மெயில் ஐடி கரெக்டான மெயில் ஐடி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கேஒய்சி ஓடிபி வரும். இதெல்லாம் எடுத்து போட்டு ஜிஎஸ்டி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ ஜிஎஸ்டி தவிர மீது எல்லாமே உங்களுக்கு க்ரீனில் டிக்கில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து யூபிஐங்கிற ஆப்ஷன் ஹோம் பேஜ். இது ஹோம் பேஜுக்கு யூபிஐ ஆப்ஷனுக்கு போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், மேலே பேலன்ஸ்ன்னு இருக்கும். அதில் 00ன்னு இருக்கும். இதில் ஒரு 200 ருபீஸ் பேலன்ஸ் லோடு பண்ணணும். இது நீங்கள் யூபிஐ மூலமாக லோடு பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜிபே ஃபோன்பே இருந்ததுன்னா யூபிஐ தொட்டு உள்ளே போனோடனே அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும். ஒரு 200 ருபீஸ் போட்டு பேலன்ஸ் லோடு பண்ணி அதுக்கு அப்படி இருக்குது பாருங்கள் ஆப்ஷனு. 2வது லைனில் லாஸ்ட் இந்த வேலட் ரீடீம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். வேலட் ரீடீம் ஓப்பன் பண்ணியாச்சு. வேலட் டு பேங்க்குன்னு சொல்லி பாருங்கள். முதல் ஆப்ஷன் இருக்குது வேலட் டு பேங்க். ஃபஸ்ட் ஆப்ஷன் பின்னு இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். அதாவது வேலெட்டில் இப்போ நீங்கள் ரேகை வச்சு பணம் எடுத்தோம் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நாட் வெரிஃபைடுன்னு வரும். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வெரிஃபைட் ஆகிடும், ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு. இப்போ இது ஹோம் பேஜ் உங்களுக்கு மொபைல் ஒரு ரீசார்ஜ் எப்படி பண்ணணுங்கிறது அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நெட்ஒர்க்கோ அதில் போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு கமிஷன் உண்டு. 1000 ரூபாய்க்கு 25 ருபீஸ்லேருந்து 35 ருபீஸ் வரைக்கும் உண்டு. அது நெட்ஒர்க்கை பொறுத்து டைம் பொறுத்து மாறுபடும். அடுத்து டிடிஹெச் ரீசார்ஜ், இதுக்குமே நமக்கு கமிஷன் உண்டு. ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கு பண்ணும்போது கமிஷன் உண்டு. 2வது என்ன ஆஃபர் இருக்குது இதெல்லாம் செக் பண்ணி இதில் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வரும்போது கீழேயே பாருங்கள், லெஃப்ட் சைடில் சப்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் செகண்டாக இருக்குது. அதில் நீங்கள் போய்ட்டு கஸ்டமர் கேர் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணுவாங்க. டவுட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது லைனில் ஃபஸ்ட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர். இது மணி ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வேலெட்டில் பணம் இருக்கும். யாராவது பணம் போட வராங்கன்னா அவங்களுக்கு இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனே ஒரு 2 4 5 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் சென்று விடும். இதுதான் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனு. இதில் இதே மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பரை போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க பணம் போட வந்தாங்கன்னா இந்த மொபைல் நம்பரை மட்டும் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கனாவே உடனே பணம் போடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ யூபிஐ ஆப்ஷனும் இருக்குது. அவங்களுக்கு அவங்களுக்கு பணம் அனுப்புகிற மாதிரி யூபிஐ ஆப்ஷன் இன்னும் பரிசீலனையில் இருக்குது. வரும் காலங்களில் அது நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நமக்கு தேவையான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் படித்து பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி பில்லு, கிரெடிட் கார்டில் கூட பணம் எடுக்கலாம். ஒரு 10க்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸு உங்களுக்கு தேவையான அளவு இருக்குது. இதெல்லாம் படிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது என்னங்கிறத பார்த்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதை செய்யலாம். இப்போ நம்ம மெயினாக செய்கிறது பார்த்திங்கன்னா ஏஇபிஎஸ் தான். ஆதாரில் பணம் எடுக்கிறது, மைக்ரோ ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் தான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொன்னதை சொல்கிறேன் பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிக்கங்க. அண்ட் கேஒய்சி டேஷ்போர்டில் போயிடுங்க. நம்ம ஒன்று சொன்ன மாதிரி தான் ரைட் சைடு கீழே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே கேஒய்சிலாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்